We're taking it all the way. Sing it, Bhavani. Once again, mad flavor. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழுத வேண்டிய அமிர்தமடாது. Go ahead, Greg. நடித்த நடிகர்களினுடைய நடிப்புகள், எங்களுடைய இலங்கை கலைஞர்களுடைய நடிப்புகள் எப்படி இருந்துச்சு? சஞ்சயோ அப்படின்னு சொன்னால் அவர் வந்து க்ரைம் த்ரில்லருக்கான டிரெக்டர் அப்படின்ற ஒரு முத்திரை தான் வந்து எனக்கு வந்து மக்கள் கொடுக்கணும். புதுமுகங்கள் தான் அறிமுகப்படுத்தியிருக்கேன் நான். சிங்கர்ஸாக இருக்கட்டும், டிஓபிஸ், ஸோ அதில் எல்லாம் க்ரூ, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரோடுமே புது புது ஆக்களோட எனக்கு ஒர்க் பண்ண சரியான ஆசை. ஒரு சில கூத்து பட்டறைகள், நடிப்புக்கான பயிற்சி பட்டறைகள் வந்து இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கு, நான் வந்து பார்த்துருக்கேன். டான் தமிழ் இளைஞர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு பீட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், வாரம் எங்களுடைய திரைப்படங்களையும் எங்களுடைய திரைப்படங்கள் சார்ந்து பணியாற்றியவர்களையும் இந்த நிகழ்ச்சியூடாக இணைத்து அவர்களை நேர்காணல் செய்வது வழமை. அந்த வகையில் விரைவிலே திரைகளுக்கு விஜயமாக இருக்கக்கூடிய இதுவே ஆரம்பம் திரைப்படத்தினுடைய இயக்குனர் மற்றும் நடிகருமான சஞ்சய் ஜோ அவர்கள் இன்றைய தின நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்திருக்கிறார். அவரை தற்பொழுது நிகழ்ச்சிக்குள் உள்ளீர்த்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ரொம்ப நாளாக உங்களோட நான் கண்டக்டில் இருக்கேன். ஸோ இன்றைக்கு உங்களை முதல்ல நேர்காணல் செய்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் உங்களுடைய படத்துக்கு குறிப்பாக ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போது, அதில் வந்து நம்ம நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டு மக்கள்கிட்ட அந்த விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு போகிறதுக்குமே ரொம்ப சந்தோஷப்படுறோம். சரி, இதுவே ஆரம்பம் எப்போ ஆரம்பமாச்சு? இதுவே ஆரம்பம் எப்போ ஆரம்பமாச்சுன்னு சொன்னால் அது வந்து 2023 டிசம்பர். அதுக்கான ஷூட்டிங் ப்ரீ ப்ரொடக்ஷனை வந்து நாங்கள் ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 2024 1ஆம் மாதம் 1ஆம் தேதி பூஜையோடு வந்து அதோட தொடக்கத்தை ஆரம்பிச்சாச்சு. 5ஆம் தேதி நாங்கள் வந்து ஷூட்டிங் லொக்கேஷன் போயிட்டு ஃபஸ்ட் டே ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணோம். தொடர்ந்து ஒரு 18 நாள் மாதிரி ஷூட் கண்டினியூ ஆச்சு. அதுக்கு பிறகு பெட்ச் ஒர்க் போச்சு. அதன் பிறகு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் எடுத்துக்கிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காக. தியேட்டர் வாரத்துக்கு 2 வருஷம் எடுத்துக்கிச்சு. ஓகே, ஒரு திரைப்படம் இவ்வளவு காலம் எடுத்திருக்கு அப்படின்னும் பொழுது, அதை நீங்கள் உங்களை பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களை தொடர்ந்தும் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதுவுமே ஒரு தனி மனிதனாகத்தான் நீங்கள் கொடுத்துட்ருக்கிறீங்க. ஒரு குழுவோ உங்களை சார்ந்து என்ன சொல்கிறது, ஒரு டீம்ன்றதை நான் பெருசாக பார்க்குறதில்ல. அது இருந்தாலும் ஒரு மறைமுகமாக தான் இருக்குது. ஸோ வெளியில் ஒரு திரையுலகம் சார்ந்து உங்களுக்கு அவ்வளவு கண்டெக்ட் இல்லாமல் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு வாரீங்க. ஸோ அது உங்களுக்கு ஸ்ட்ரகிளாக இல்லையா? ஸ்ட்ரகிளாக இல்லையான்னு சொன்னால் அது ஸ்ட்ரகிள் தான். ஏன்னு சொன்னால் நான் இங்கே பெருசாக என்னோடய ஆரம்பத்தை காலகட்டத்தில் நான் இங்கே ஆரம்பிக்கலை. அதை நான் மலேசியாவில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் எனக்கு அங்கேயும் வந்து பெருசாக திரைத்துறையில் வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருமே இல்லை. எல்லோரும் கேட்குறது, உங்களுக்கு டீம் ஒன்று இல்லையா, அதே கேள்வி தான் கேட்பாங்க. நிச்சயமாக எனக்கு அப்படி ஒரு டீமாக என்னால் வந்து இயங்க முடியலை. ஏன்னு சொன்னால் மலேசியாவில் பொறுத்த மட்டும் அங்கே வந்து எல்லாருமே எதுக்கெடுத்தாலும் வந்து காசு தான். ஸோ ஒரு மியூசிக் வீடியோ பண்ணேன். ஸோ அதில் வந்து சில கருத்து வேறுபாடுகள் இயக்குநர்களோடு இருந்துச்சு. அதன் பிறகு ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ணும் பொழுதுமே வந்து ஒவ்வொருத்தரோட வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அதன் பிறகு வந்து ஸ்ரீலங்கா வந்த பிறகு படம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணது வரைக்கும் அந்த டைமில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகட்டும், டிஓபி, எடிட்டர்ஸ் இப்படி இருந்தாங்க. ஆனால் அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் என்னால் வந்து அவங்களோட வந்து அவங்களும் பிஸி ஆகிட்டாங்க, நானும் பிஸி. ஸோ நான் வந்து அவங்களையும் குறை சொல்ல மாட்டேன். பட் ஸ்ட்ரகிள் அஃப்கோர்ஸ் இருக்குது தான். ஓகே, இப்போ நான் பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறது, ஒரு சிலர் ஒரு டீமாக இருப்பாங்க. ஸோ அவங்க கண்டினியூஸாக அவங்களே அங்கே அந்த ஃபேஸையே நாங்கள் வந்து எதிர்பார்க்கையிலும் திரைகள்லையும் சரி, அந்த படைப்புகளையும் சரி. ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு படைப்புக்குமே ஒவ்வொருத்தங்க ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் வைவையில் சூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட பேமெண்ட்டோட சரி, அதுக்கப்புறம் வந்து அடுத்த டீம் அப்படி போகிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது எந்த விஷயம் உங்களுக்கு கரெக்டாக அண்ட் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது? ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், இது வரைக்கும் நான் வந்து ஒரு டோட்டலாக ஒரு 13 மியூசிக் வீடியோஸ் வந்து ஆன் சாங்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் எல்லாருமே வந்து புதுமுகங்கள் தான் அறிமுகப்படுத்தியிருக்கேன் நான். சிங்கர்ஸாக இருக்கட்டும், டிஓபிஸ், ஸோ அதில் எல்லாம் க்ரூ, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரோடுமே புது புது ஆக்களோட எனக்கு ஒர்க் பண்ண சரியான ஆசை. ஸோ அவங்களுக்கு அதோட கண்டினியூ பண்ணுறதுனா ஒரு சில இப்போ டிஓபி ஷரோன்ஜியாக இருக்கட்டும்,
அவர் கூட நான் அது வரைக்கும் ஒரு 4 ப்ராஜெக்ட் நான் பண்ணிட்டேன், மியூசிக் வீடியோ படத்தோடு சேர்த்து. மேக்கப் ஆர்டிஸ்ட் சஞ்சீவனி எம்புல்தினி அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அகல் பை ஷக்கி, ஸோ அவங்களோடையும் வந்து நான் 4 ப்ராஜெக்டில் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க என் கூட ஒர்க் பண்ணிட்டாங்க. ஸோ சில பேரோட அவங்களோட டேலண்ட்டாக இருக்கட்டும், இன்னொன்று அவங்களுக்கும் எனக்கும் இருக்க அந்த வைப் கனெக்ட் ஆனால் மட்டும்தான் நான் கண்டினியூ பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி நான் வந்து அதை கண்டினியூ பண்ண மாட்டேன். சரி, ஓகே. அதை தாண்டி வந்து இப்போ நீங்கள் மலேசியாவிலிருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு கலைஞர். ஸோ நீங்கள் இப்போ தென்னிந்தியாவை அடுத்து ஒரு இடம் அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. நிறைய பேர் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது மலேசியனில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சமே எங்களுடைய ஈழ இண்டஸ்ட்ரியை பார்க்கலாம், ஸ்ரீலங்கன் இண்டஸ்ட்ரியை பார்க்கலாம் வளர்ச்சி பெற்ற துறை. அப்போ நீங்கள் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கான ரீசன் என்ன? அங்கேருந்து இங்கே வர்றதுக்கான ரீசன் முதல்ல நான் ஒரு இலங்கையன், ஓகே, இலங்கையை சார்ந்தவன் தான். நான் அங்கே போய்ட்டு ஒர்க் பண்ண போயிட்டு அங்கே உள்ள என்ன சொல்கிறது ஒர்க் செஞ்சுக்கிட்டே அங்கே உள்ள திரையின் மேல் உள்ள சினிமாவில் உள்ள ஆர்வத்தினால நான் அங்கே வந்து திரை சார்ந்த வேலைகளில் நாங்கள் வந்து ஈடுபாடு கொண்டேன். அங்கேருந்து இங்கே வர்றதுக்கான ரீசன் வந்து அங்கே நான் மியூசிக் வீடியோ பண்ணேன், ஒரு சிங்கள பாட்டு பண்ணணும்னு சொல்கிறதுக்காக நான் ஸ்ரீலங்கா வந்தேன். 2023 வந்தேன் மாயாவை மான மியூசிக் வீடியோவுக்கு. அது வந்து என்னுடைய அப்பாவோட பிறப்பிடமான கண்டியில் தான் வந்து அந்த மியூசிக் வீடியோ நான் பண்ணேன். ஸோ இப்போ எங்களோட அம்மாவோட ஊரில் வந்து ஹேட்டன், ஸோ அங்கே எங்கே எது சரி நான் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் வந்து ஒரு முழுநிலை திரைப்படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இலங்கையை சூஸ் பண்ணி அதை அம்மாவோட ஊரில் ஷூட் பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் இங்கே ஸ்ரீலங்காவை சூஸ் பண்ணேன். ஓகே, உங்களுடைய படைப்புகளுக்கும் சரி, உங்களுடைய எவ்வளவு காலத்தினுடைய உழைப்புகளுக்கும் தயாரிப்பாளர்கள்ன்றது வந்து நீங்கள் வெளியிலிருந்து நீங்கள் தயாரிப்பாளர் உங்களோட கதைகளுக்காக உள்ளிருத்தீர்களா, அல்லது போனால் வந்து உங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷன்லேயே இந்த படங்கள் இந்த படைப்புகள் ரன் பண்ணிட்டு இருக்குது? ஓன் ப்ரொடக்ஷன் தான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நான். ஸோ நான் இப்படி தான் வெளியிலேருந்து ஒரு முதலீட்டாளர் உள்ள இது வரைக்கும் வரலை. அதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு இன்னும் ஏற்படலைன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, அதற்கான காரணம் என்னவா நீங்கள் பார்க்குறீங்க? அதுக்கான ஏன்னா அப்படி வெளியிலேருந்து முதலீட்டாளர் வந்தாருன்னு சொன்னால் அவர்களோட தாக்கம் வந்து கூடுதலாக இருக்கும். அவங்க சொல்கிறது தான் நம்ம வந்து கேட்க வேண்டியதாக இருக்கும். இன்னொன்று போயிட்டு அவங்கள டிபெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒரு சில நேரங்களில். அவங்க வந்து கதையில் வந்து என்னோடய படைப்பில் வந்து அவங்களோட தாக்கம் இருக்கும். ஆர்டிஸ்ட்டை மாற்ற சொல்லுவாங்க, கதையில் சேஞ்சஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் நமக்கு நாமளே போதும்ன்ற மாதிரிக்கு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க, அப்படி தானே? சரி, அப்படி இருந்தாலும் கூட இந்த திரைத்துறைக்கு நீங்கள் வந்து ஒரு ஆசையிலையுமே ஒரு என்ன சொல்கிறது அதீத அன்பிலையுமே வந்து நீங்கள் ஒரு காசை ஒரு முதலீட்டை பண்ணுறீங்க. அப்படி இருக்கும் பொழுது அதை வந்து உங்களால் உங்களுடைய படங்களால் உங்களுடைய படைப்புகளால் திரும்ப அதை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குதா? இல்லை, இப்போ வந்து மியூசிக் வீடியோவில் வந்து இல்லை. ஆனால் ரேடியோ அண்ட் டிவி அதில் உள்ள ரெவென்யூ வந்து மலேசியாவிலேருந்து அது வருது. ஆனால் யூடியூப்பில் இருந்து இன்னும் வரலை. திரையை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஷார்ட் ஃபிலிம்ஸில் வந்து காம்படிஷன் வின் பண்ணியிருக்கேன், அதில் கேஷ் ப்ரைஸ்லாம் வின் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு புதிய முயற்சி வந்து இந்த ஃபீச்சர் ஃபிலிம், இந்த இதுவே ஆரம்பம் திரைப்படம் வந்து இப்போ தான் திரைக்கு வரப்போகுது. ஸோ இதுலேயும் வந்து நான் ஒரு கமல் சார் சொல்கிற மாதிரி அவர் வந்து விவசாயம் பண்ணுவார். விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து அவர்கிட்ட முதலீடை வந்து போடுவார், அறுவடை வந்து எடுப்பார். அந்த மாதிரி தான். ஸோ நான் இந்த திரைப்படத்துக்கும் என்னுடைய முதலீடு நான் போட்டிருக்கேன். ஸோ பார்ப்போம். சரி, அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய இந்த ஈழ சினிமாவும் சரி, இந்த சினிமா வாழ்க்கையை வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு முழு நேர வேலையா அல்லது போனால் வந்து பகுதி நேர வேலையாக நீங்கள் இதை தொடர்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இதுதான் வந்து முழு நேர வேலையாக இருக்குது. ஆனால் பகுதி நேர வேலையாக நான் வந்து எங்கள் சிறுபீட்டு வேலை செய்வேன். ஸோ மலேசியாவிலலாம் வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஹோட்டல் ஃபீல்டில் வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸில் வந்து நான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அங்கே தான் நான் வேலையும் செய்கிறேன். ஸோ அதை யாரும் கேட்டால் இது ஃபுல் டைம், அதுதான் வந்து நான் பார்ட் டைமாக நான் சொல்லுவேன். ஓகே, டிஃப்ரெண்டாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு நான் கேள்விப்படுறேன். சரி, தொடர்ந்து நேயர்கள் இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியிலே சிறியதொரு விளம்பர இடைவேளை. இது பீட் பாக்ஸ். சரி, அப்படியே வந்து இதுவே ஆரம்பம் திரைப்படத்தை பற்றி பேசலாம். ஸோ இந்த திரைப்படம் வந்து என்ன கதையை மக்களுக்கு வந்து சொல்ல போகுது, என்ன ஒரு விடயத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க போகின்றது? மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கிறதுல நான் பெருசாக கருத்து சொல்ல விரும்பலை இந்த படத்தில். ஆனால் இது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் ஓகே படம் ஒன்று. ஸோ மிஸ்ட்ரி க்ரைம் யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டோ அவங்க வந்து நிச்சயமாக இந்த படத்தில் வந்து பார்க்கலாம். அவங்களுக்கு ட்விஸ்ட்
பிடிக்கும்ல சில பேருக்கு. எஸ். ஸோ அவங்களுக்கு வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இந்த படத்தில் நிறையாவே இருக்குது. 1 hour 20 minutes தான் இந்த Okay, படம். okay. ஸோ அதனால் ரொம்ப லேக்காக இருக்காது. உள்ளே போனீங்கன்னு சொன்னால் ஒரு என்ன சொல்கிறது, இப்படி இருந்துச்சா, யார் இந்த கொலையை பண்ணா, ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு அவங்க வெளியே வரலாம். ஒரு சைல்ட் ஆர்கன் டிராஃபிக் பற்றி தான் இந்த படத்தில் பேசப்பட்டிருக்கு. ஆங்காங்கே சில வசனங்கள் இருக்கும், மக்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. அப்படி இருக்கும் பொழுது இந்த திரைப்படத்தினுடைய ப்ரீமியர் ஷோ வந்து இப்போ அண்மையில் நீங்கள் திரையிட்டிருந்தீங்க. அதுக்கு வந்தவங்க வந்து இந்த படத்தை பார்த்துட்டு வந்து என்ன மாதிரி கருத்துக்களை வந்து முன்வைத்தாங்க? நிச்சயமாக வந்து படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சில பேர் வந்து ஒரு சில என்ன சொல்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இருக்காங்கல்ல, இதுக்கு முன்னாடி திரைப்படம் பண்ணவங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ் இல்லாட்டி இந்த ஃபீல்டில் இருக்கவங்க வந்து ஒரு சில குறைகளை வந்து சொன்னாங்க. அடுத்த படைப்பில் வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய மாதிரி டெக்னிக்கல் வைஸாக. ஸோ அதை வந்து நிச்சயமாக அடுத்த படங்களில் வந்து தேர்த்தி கொள்ளக்கூடியதாக தான் இருக்குது. கண்டிப்பாக. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்களுமே தொடர்ந்து எங்களுடைய இலங்கை சினிமாவில் வந்து ஒரு கால் தடம் பதிச்சு அடுத்தடுத்த படைப்புகளை நீங்கள் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது நீங்களுமே சொல்லியிருந்தீங்க, உங்களுடைய திரைப்படங்களுக்கு வந்து புதுமுகங்களை நான் அறிமுகப்படுத்துறது ரொம்பவுமே ஆர்வமாக இருக்கேன், அதை இன்னும் செய்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது உங்களுடைய இந்த காஸ்டிங், இந்த குறிப்பாக இந்த இதுவே ஆரம்பம் திரைப்படத்தினுடைய காஸ்டிங் எப்படி நடந்துச்சு? காஸ்டிங் வந்து இதுக்கு மெயின் லீட் வந்து பிரஷா ராஜேந்திரன். ஸோ அவங்க வந்து ஃபீச்சர் ஃபிலிம் எதுவுமே பண்ணியில்லை. ஸோ அவங்கள வந்து நான் அதில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஒரு மொழிநீள திரைப்படத்துக்கு ஒரு ஹீரோயினாக வந்து அவங்கள நான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கேன். அதை தாண்டி செரோன்ஜே சினிமாட்டோகிராஃபர், அவருக்கும் இதுதான் வந்து முதல் மொழிநீள திரைப்படம். இன்னும் வந்து தினேஷ் கனகராஜ், அவருக்கும் இது வந்து ஃபீச்சர் ஃபிலிம் அதிரன் படத்தோட இயக்குனர். ஸோ அவருக்கு அப்புறம் ஷாமலா நிரஞ்சன், லீலாக்கா அண்ட் அவங்களோட டீம், தினேஷ், கஜன் கணேசன், ஸோ ராஜா கணேசன், ஸோ இந்த மாதிரி நிறைய இலங்கை கலைஞர்கள் இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே. குறிப்பாக வந்து எங்களுடைய வட பகுதியை சார்ந்தவர்கள் யாராவது உங்களுடைய படைப்பில் வந்து இந்த இதில் பங்கு பெற்றிருக்கீங்களா? நிச்சயமாக. இங்கேருந்து வந்ததுன்னா வந்து நீல் ரிக்ஷன் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு, இதில் கதாபாத்திரம் பண்ணியிருந்தார். அப்புறம் எடிட்டர், படத்தோட எடிட்டர் வந்து கதிர், ஸோ அவர் இங்கே தான் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். அப்புறம் படத்தோட சவுண்ட் வந்து பத்மேன் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் வைஸாக யாழ்ப்பாணத்தில் தான் இருந்துச்சு. சரி, ஒரு இலங்கையை ஃபுல்லாக இருக்கக்கூடிய கலைஞர்களையுமே அப்படி என்ன சொல்லுது, உங்களோட திரைப்படத்துக்குள்ளே உள்ளீர்த்து இருக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ளலாம். சரி, குறிப்பாக உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் வந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்து சுவையை இப்போ நாங்கள் அனுபவிக்கலும். யாழ்ப்பாணத்து சுவையை அனுபவிக்கலாம். அதுக்கான கதைக்களம் இன்னும் வந்து என்னோட கதைகளில் என்ன சொல்கிறது, நான் இன்னும் அதுக்கான ஸ்கிரிப்டை நான் இன்னும் பண்ணலை. இப்போ வந்து அப்படி ஐடியா இருக்கா, நம்ம ஜெஃப்னா ஸ்டைலில் ஏதாச்சும் ஜெஃப்னா பாரம்பரியங்கள், இந்த கலாச்சாரம், இங்கே இருக்கக்கூடிய கதைகளை உங்களோட படங்களில் வந்து கொண்டு வரணும்? நிச்சயமாக இருக்குது. இப்போ நான் வந்து எனக்கு ஒரு அடுத்து நான் பண்ண போகிற படங்கள் கூட வந்து மிஸ்ட்ரி க்ரைம் த்ரில்லராக தான் இருக்கும். ஸோ அதுக்கான லொக்கேஷனும் என்ன சொல்கிறது, அது சம்மந்தப்படுத்தி தான் நான் வந்து பண்ணுவேன். ஏன்னா இப்போ ஒரு இடங்களை, கலாச்சாரங்களை காட்டுறதுக்கான படங்கள், வாழ்வியலை காட்டுறதுக்கான படங்கள் இயக்கிறதுக்கு சில இயக்குநர்கள் இருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு மிஸ்கின் சாரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன், சரியா? ஸோ அவரை வந்து என் மைண்டில் வச்சுக்கிட்டு அவர் எழுதிய படங்கள், அவர் இயக்குன படங்களை தான் நான் வந்து ஒரு பாடமாக படிச்சுக்கிட்டு நான் வந்து கதை எழுத ஆரம்பிக்கிறேன். அப்போ சஞ்சயோ அப்படின்னு சொன்னால் அவர் வந்து க்ரைம் த்ரில்லருக்கான டிரெக்டர் அப்படின்ற ஒரு முத்திரை தான் வந்து எனக்கு வந்து மக்கள் கொடுக்கணும் அப்படின்றத தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வாழ்வியில் காட்டுறதுக்கான இயக்குநர்கள் நிச்சயமாக இலங்கையில் இருக்காங்க. இப்போ உங்களோட ஸ்டைல், அதாவது நான் சொல்ல வர்றது ஜெஃப்னாலையுமே வந்து நம்மட ஒரு கேஷுவல் லுக்லையும் எங்களுடைய வாழ்வியலோட சேர்ந்த மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லர் கொடுத்தா எப்படி இருக்கு, நல்லா இருக்கு இல்லையா? நிச்சயமாக அது நல்லா தான் இருக்குது, நீங்கள் மைண்டில் போட்டிருக்கீங்க. ஸோ அது வந்து எழுதலாம். ஓகே, நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். சரி, கண்டிப்பாக நம்ம கலைஞர்களையுமே வந்து நாம் என்ன சொல்கிறது, எங்களோட இடங்கள் சார்ந்து அது போகும்பொழுது இன்னும் அதை ரீச் கொடுக்குமா, அது அந்த அடிப்படையில் தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக சஞ்சய் ஜோவையும் நம்ம ஜெஃப்னா பக்கம் இழுத்தாச்சு. சரி, அப்படியே வந்து நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள்
எல்லா இடங்கள்லையுமே வந்து உங்களோட கால் தடங்களை பதிச்சு கொண்டு வரீங்க. அப்படி இருக்கும் பொழுது தென்னிந்தியா சைட்டு ஏதாச்சும் நீங்கள் சான்ஸ் தேடியோ அல்லது போனால் அங்கே ஏதாவது படைப்புகளில் நீங்கள் வந்து நடிச்சிருக்கீங்களா? இல்லை, சான்ஸ் தேடி இருக்கேன். 2018 சுமார் ஒரு 4-5 மாதம் வந்து நான் சென்னையில் தான் இருந்து ஆடிஷன்ஸ் போயிட்டு அப்படி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து சக்ஸஸாக அமையலை. ஏன்னா அங்கே கண்டினியூவாகவே இருந்து நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஸோ அந்த டைமில் நாங்கள் இந்தியாவில் வேலை செஞ்சு தான் வந்து 4 மாதமே நான் வந்து என்னையை நான் பார்த்துக்கிட்டேன். டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், தங்குறதாக இருக்கட்டும், அங்கேருந்து வேலை செஞ்சு பார்த்துக்கிட்டேன். ஸோ அது எனக்கு கண்டினியூ பண்ண முடியலை. ஸோ அதனால தான் அகெயின் மலேசியாவுக்கு போனதும். திருப்பி அங்கே போகிறதா இருந்தால் ஒரு இயக்குனராக தான் போகணும் அப்படின்ற ஐடியா. ஓகே, இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. ஸோ இனி வந்து அடுத்து உங்களை நாங்கள் தென்னிந்தியாவில் எதிர்பார்க்கலாம் ஒரு இயக்குனர், அப்படி தானே சொல்லுவாங்க? நிச்சயமாக. கண்டிப்பாக வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட நிகழ்ச்சியோடவே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ உங்களை பெரிய லெவலில் ஒரு இயக்குனராக நாங்கள் பார்க்க வேணும் அப்படின்றது எங்களோட ஆசை. குறிப்பாக எங்களுடைய மண் சார்ந்த கலைஞர்களை நாங்கள் ஊக்குவிக்கிறதுல எந்த ஒரு இடத்துலையுமே நாங்கள் பின்னிக்கிறதில்ல. ஸோ கண்டிப்பாக நாங்களுமே தட்டி கொடுப்போம், எங்களுடைய மக்களும் தட்டி கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய படைப்புகளுக்கு எங்களுடைய மக்கள் சார்ந்த சப்போர்ட்ஸ் எப்படி இருக்கு இதுவரை காலமும்? இதுவரை காலம் வந்து மியூசிக் வீடியோவுக்கு நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. படத்தை வந்து நான் இன்னும் பெருசாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பெருசாக ப்ரமோட் பண்ணாததுக்கு ரீசன் வந்து அண்மை காலங்களில் இலங்கை இப்போ ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, அந்தோனின்னு சொல்லிட்டு. அது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான், சுகீர்தன் என் ஜெனோசன் டிரெக்ட் பண்ண படம். ஸோ அவங்களோட மூவி இப்போ போய்கிட்டு இருக்கனால எனக்கு 26ஆம் தேதி தானே ரிலீஸ். ஸோ நான் ஒரு 5 நாளுக்கு முன்னாடி என்னோடய ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன். இது வரைக்கும் நான் போட்ட போஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ட்ரெய்லரை பார்த்துட்டு நிறைய பேர் நல்ல விதமாக தான் வந்து கமெண்ட் சொல்லியிருக்காங்க, படத்தை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராப்பரான ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணால் தான் எப்படின்றது தெரியும். இப்போ நீங்கள் இப்போ மலேசியாவிலேருந்து நீங்கள் இங்கே ஒரு ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோட வாரீங்க. அப்படி வரும்பொழுது இங்கே இருந்த இண்டஸ்ட்ரிக்கும் இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரிக்குமான டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது? நிச்சயமாக. நான் அங்கேருந்து வந்தப்போ வந்து என்னோட படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, சொப்பன சுந்தரின்னு சொல்லிட்டு, மாதவன் மை ஃப்ரெண்ட் பண்ண படம். அது இலங்கை முழுவதும் ரிலீஸ் ஆன படம். அதுக்கு முன்னாடி வந்து சர்க்கிட்டில் ரிலீஸ் ஆன படம்னா கோமாளி கிங்ஸ். ஸோ அந்த கோமாளி கிங்ஸுக்கும் சொப்பன சுந்தரிக்குமே பெரிய இடைவெளி ஒன்று இருந்துச்சு. இப்போ அடுத்து வந்து இலங்கையில் நிறைய படங்கள் வந்து இப்போ அடுத்தடுத்த பிரதேச ரீதியாக வந்து ரிலீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, நல்ல ஹெல்த்தியாக இருக்குது. சீரியஸாக எல்லோரும் போய்ட்டு இலங்கை படத்தை பார்க்குறாங்க, ஆர்வம் வருது. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா பண்ணக்கூடிய ஒரு ஊக்குவிப்பு ஒன்று இருக்குது. இங்கே பண்ணலாம், மக்கள் பார்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக. உங்களோட நீங்கள் ஒரு ப்ரொடியூசராகவே இருக்கிறீங்க, ஒரு டிரெக்டராகவே இருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு மனதைரியம் வந்திருக்கும். குறிப்பாக எங்களுடைய படங்களை மக்கள் அங்கீகரிக்கிறார்கள், நாங்களுமே வந்து தொடர்ந்தும் படங்களை பண்ணலாம் என்ற ஒரு எண்ணப்பாங்க உங்கள் எல்லாருக்குமே வந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக மக்களுமே நீங்களும் அதே ஒரு சப்போர்ட்டு, அதே ஒரு அன்பும் ஆதரவும் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. அவங்களையுமே அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர்த்தி வைக்க வேண்டியது எங்களுடைய கடமைப்பாடாக இருக்குது. இது பீட் பாக்ஸ். சரி, குறிப்பாக இந்த மார்ச் 26 எந்தெந்த திரைகளில் வந்து உங்களுடைய இதுவே ஆரம்பம் திரைப்படத்தை நாங்கள் கண்டுகளிக்க முடியும்? நிச்சயமாக கண்டி, திருகோணமலை, கொழும்பு, யாழ்ப்பாணம், நுவரெலியா இந்த முக்கிய நகரங்களில் வந்து ரிலீஸ் ஆகுது. இன்னும் தியேட்டர் லிஸ்ட் வந்து வரலை. ஸோ வந்ததுக்கப்புறம் நான் வந்து நிச்சயமாக கொடுப்பேன் தியேட்டர்ஸ். ஓகே, உங்களுடைய சமூக வலைத்தளத்தில் நீங்கள் வந்து பிரத்யேகமாக அதை நீங்கள் போஸ்டர் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க. ஸோ மக்களே கண்டிப்பாக நீங்களுமே அவருக்கான ஆதரவை நீங்கள் கொடுக்க வேணும். அப்படின் பொழுது தென்பகுதியிலிருந்து எங்களை நாடி எங்களை தேடி வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக நாங்களும் அவருக்கான ஆதரவை கொடுக்க வேணும் அப்படின்றது வந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியூடாக மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொள்கின்றோம். அதையும் தாண்டி அடுத்து நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த திரைப்படத்தில் வந்து நிறைய நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய பங்களிப்பு, அவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய திரைப்படத்துக்கு எவ்வாறு அமைந்திருந்தது? நிச்சயமாக. என்ன சொன்னால் அவங்களும் வந்து எல்லாருமே வந்து ஸ்ரீலங்காவில் பண்ணுறவங்க எல்லாருமே ஃபுல் டைம் ஆர்டிஸ்ட்டாக இல்லை. அவங்க ஒரு வேலை ப்ரைவேட்டாக பண்ணிட்டு தான் இதை வந்து பார்ட் டைமாக ஒரு பேஷனில் வந்து இதை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரத்துலேயும் வந்து ஷூட்டிங்க்கு வந்து வரதா இருக்கட்டும், நான் கூப்பிட்ற நேரம் வந்து பேலன்ஸ் ஷூட்டை முடிச்சு கொடுக்கறதா இருக்கட்டும், யாருக்குமே எந்த குறையும் சொல்லக்கூடிய மாதிரி இல்லை. எல்லோரும் அவங்களோட சப்போர்ட்டை எனக்கு தந்தாங்க. ஓகே, அப்படி இருக்கும் பொழுது ஸோ ஒரு இடத்துல கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் வரும். குறிப்பாக இந்த படத்தில் வந்து ஸ்ட்ரகிள் ஆன போர்ஷன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த போர்ஷன் ஸ்ட்ரகிள்னு சொன்னதுன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான். அந்த நேரம் வந்து
என்ன சொல்கிறது எடிட்டர், என்னோட எடிட்டர் தான் வந்து அதிரன் திரைப்படத்தோட டிஓபி. ஓகே. ஸோ அவர் அந்த டைமில் அங்கே ஷூட்டுக்கு போயிட்டார். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் எனக்கு என்ன சொல்ல, நான் இப்போ மலேசியாவில் இருந்தேன். ஸோ அவர் ஷூட் முடிக்கிற வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணேன், வந்து என்ன சொல்கிறது எடிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதன் பிறகு மியூசிக் கம்போசருக்கு வந்து ஃபீவர் வந்து அவர் ஒரு 2 மாதம் அங்கே அவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறது அவர்கிட்ட என்னால் அதை முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியல. அதன் பிறகு டிஓபிக்கும் சரி எடிட்டருக்கும் வந்து திடீர்னு ஃபீவர் வந்துருச்சு, அவரும் ஸ்டக் ஆகிட்டார். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது பிளான் பண்ணி எதுவுமே லேட் ஆகலை. ஸோ காலநிலை, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது அரசியல் சந்தர்ப்ப சூழ்நிலை, ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி 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 போனதை தான் நான் பார்க்குறேன். ஓகே, சரி. இப்போ நீங்கள் வந்து 2 வருடத்திற்கு முன்னதாக இந்த திரைப்படம் எடுத்திருந்தீங்க, இப்போ திரையிட போகிறீங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த 2 வருஷ கேப் வந்து அந்த திரைப்படத்தை இந்த விதத்துலையுமே பாதிக்காதா? இல்லை, பாதிக்காது. ஏன்னு சொன்னால் கதை வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் தானே. ஸோ அது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தான் இருக்குது. ஸோ அதனால் எந்த வித சேஞ்சஸுமே இருக்காது. ஓகே, அப்படியே வந்து மக்கள் மத்தியில் நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்றது உங்களோட ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது, அப்படி தானே? ஸோ சரி, இப்போ என்ன சொல்கிறது, ஒரு மிக்ஸ்ட் அண்ட் மசாலாவாக இல்லாமல் ஸோ ஒரு த்ரில்லர், இப்போ த்ரில்லர் டேஸ்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து பிடிக்குமா, அல்லது போனால் ஜென்ரலாக ஒரு காமன் ஆடியன்ஸ் வந்து பார்த்தாலுமே பிடிக்கும்? நிச்சயமாக காமன் ஆடியன்ஸ் வந்து பார்த்தா பிடிக்கும். ஏன்னு சொன்னால் வந்து அதான் சொல்கிறேன், அந்த ஒரு ட்விஸ்ட் வந்து படத்தில் இருக்குது. ஸோ அதை நிச்சயமாக வந்து மக்கள் விரும்புவாங்க. ஓகே, சரி. அதை தாண்டி நீங்கள் புலம்பெயர்ந்த தேசங்கள்லேயும் இந்த திரைப்படத்தை வந்து திரையிட தயாராக இருக்கிறீங்களா? நிச்சயமாக அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. கூடிய விரைவில் அதையும் நான் வந்து என்னோட சமூக வலைத்தளத்தில் நான் அப்டேட் பண்ணுவேன். ஓகே, சரி. அப்படி இருக்கும் பொழுது இங்கே எங்களுடைய இலங்கை திரைப்படங்களை, இலங்கை படைப்புகளை மலேசியா மக்கள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்களா? அவங்க இருக்கிறவங்க எங்களோட திரைப்படங்களை வந்து வரவேற்கிறாங்களா? நிச்சயமாக வந்து இந்த படம் வந்து மலேசியாலேயும் ரிலீஸ் ஆகும். ஸோ நான் நினைக்கிற மாதிரி மலேசியாவில் ரிலீஸ் ஆகிற முதல் இலங்கை திரைப்படம் இதுவே ஆரம்பமாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். பை காட் கிரேஸ் எல்லாம் சரியாக வரணும். ஆனால் இலங்கை மக்களுக்கு வந்து நல்ல அங்கே வந்து வரவேற்பு இருக்குது. ஸோ படைப்புகள் வந்து இன்னும் அங்கே போய் சேரலை. எனக்கு இப்போ நான் இலங்கை கலைஞனாக இருந்தாலும் எனக்கான அவங்க வந்து மரியாதை கொடுக்குறாங்க. அவங்க வந்து எந்த ப்ரொஜெக்டாக இருந்தாலும் கூப்பிட்டு வந்து சேர்த்து பண்ணுவாங்க. ஏன்னா அந்த போட்டி பொறாமலாம் அங்கே இல்லை, பெருசாக இல்லை, அது இருக்குது. மற்றபடி இங்கேருந்து படைப்புகள் அங்கே போக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக அதுக்கான வரவேற்பு இருக்குது. ஏன்னா தமிழ் மக்கள் வரவேற்கிற ஒரு முக்கியமான ஒரு நாடு மலேசியா. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி வந்தாரை வாழ வைக்கும் மலேசியா தான். ஓகே, நீங்கள் மலேசியாவில் இருந்துட்டு வந்தபடினால அங்கத்த மக்கள் என்ன மாதிரி எங்களோட படங்களுக்கும் ஆதரவு கொடுக்க இருக்கிறாங்க, அண்ட் எங்களுக்கும் எவ்வளவு ஆதரவு கொடுக்க இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தை எங்களால் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. குறிப்பாக அதாவது மலேசியா மக்களும் சரி, புலம்பெயர்ந்த மக்களும் சரி, நாங்கள் வந்து எங்களோட திரைப்படங்கள் அவங்க வந்து ஆதரிக்க தயாராக இருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் பின்னோக்கி இருக்கிறோம். ஸோ அதெல்லாமே விடுத்துட்டு கண்டிப்பாக எங்களுடைய படங்களுக்கான ஆதரவை நாங்கள் கொடுக்க வேணும், அப்படித்தானே? ஆமாம், நிச்சயமாக. எஸ், சரி. அதை தாண்டி வந்து சொல்லுங்கள், இந்த திரைப்படத்தில் வந்து நடித்த நடிகர்களினுடைய நடிப்புகள், எங்களுடைய இலங்கை கலைஞர்களுடைய நடிப்புகள் எப்படி இருந்துச்சு? நடிப்பு வந்து நான் இதுக்கு முன்னாடியும் நான் சில இடங்களில் இதை பற்றி கதைச்சிருக்கேன். நடிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய என்ன அரசாங்கம் வந்து அதை ஒரு சில கூத்துப்பட்டறைகள், நடிப்புக்கான பயிற்சி பட்டறைகள் வந்து இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருக்குது, நான் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் வவுனியாவில் இருக்குது, பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இலங்கை ஃபுல்லாகவும் வந்து இதை வந்து நடத்தணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன்னு சொன்னால், அதுக்கு ஒஃபிஷியலாக சில கூத்துப்பட்டறைகளாக இருக்கட்டும், பயிற்சி பட்டறைகள் நடத்துனாங்கன்னு சொன்னால் இன்னும் நடிப்புக்கான என்ன சொல்கிறது நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து நடிக்கிறது வந்து இதுதான் நடிப்பு அப்படின்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது பர்ஃபெக்டாக இல்லை. பெரிய பெரிய ஆளுங்க வந்து பார்த்தாங்கன்னு சொன்னால் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க, அதில் அந்த ஒரு ரசனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பண்ணுறவங்களும் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நல்ல பயிற்சி இருந்துச்சு சொன்னால் இன்னும் நல்ல விதமாக பண்ணுவாங்க. ஸோ அந்த பயிற்சி பட்டறைகள் இங்கே உருவாகணும். கண்டிப்பாக. நீங்கள் உங்களுடைய திரைப்படத்தில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு உங்களுடைய கைடன்ஸ் என்ன மாதிரி இருந்துச்சு? என்னோடய கைடன்ஸ் வந்து எனக்கு என்ன மைண்டில் வேணுமோ அதை தான் நான் கேட்டு வாங்கினேன். அது சரியாக வர வரைக்கும் நான் வந்து அவங்கள விடலை. மற்றபடி பெருசாக யாரும் பெரிய டேக்லாம் ரொம்ப போகலை. ஓகே,
ஓகே, அது வரைக்கும் அப்போ நம்ம கலைஞர்கள்ட்டையுமே திறமை இருக்குது. ஸோ அவங்கள வெளிக்கொண்டுறதுக்கான ஒரு களம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அவங்க அதை பிடிச்சி மேலே வரதுக்கு தயாராக இருப்பாங்க, அப்படித்தானே? ஆமாம், நிச்சயம். சரி, அப்படி அதை தாண்டி வந்து இங்கே இருந்தும் கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க டிஓபி கதிர் அவர்கள் உங்களோட திரைப்படத்தில் இணைந்திருந்தார். அதை தாண்டி இசையமைப்பாளர் பத்மஜன் அவர்களும் இணைந்திருந்தார் அப்படின்னு சொல்லி. ஸோ அவர்கள் 2 பேருடைய ஒர்க்ஸ் உங்களுடைய திரைப்படத்துக்கு வேறு ஒரு உயிரோட்டத்தை கொடுத்துருந்துச்சு. அவங்க 2 பேருமே வந்து என்ன சொல்கிறது, நிச்சயமாக இன்னொருத்தர் சாந்தகுமார், அவர் தான் பாடலாசிரியர் படத்தோட. அவரும் வந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் தான். இவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான பில்லர். இப்போ நீங்கள் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இயக்குனர், கேமராமேன், அடுத்து எடிட்டர் தான் மெயின். ஸோ அங்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனலில் வந்து சவுண்ட் தான் மெயின். தியேட்டருக்கு போகும்போது சவுண்ட். ஸோ இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட உழைப்பை வந்து போட்டிருக்காங்க. அது படத்தில் வந்து நிச்சயமாக விளங்குது. மற்றபடி பாடலாசிரியராக இருக்கட்டும், அவர் 2 பாடல்கள் எழுதியிருக்காரு. அதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓகே, அப்படி உங்களோட படம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு படைப்பை எல்லாருமே சேர்ந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம், அதனால தான் நான் வந்து தியேட்டருக்கு இதை கொண்டு வந்து, இல்லாட்டி நான் நிச்சயமாக அதை கொண்டு வந்திருக்க மாட்டேன். ஓகே, சரி. இந்த நிகழ்ச்சியுமே வந்து இப்போ நிறைவுக்கு கொண்டு வர்றதுக்கான தருணம். ஸோ ஏதாவது நீங்கள் இறுதியாக சொல்ல வேணும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு விடயத்தை நீங்கள் பதிய வைக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா உங்களுக்கான தருணம். ஓகே, டான் டிவி நேயர்களுக்கு வந்து நான் முக்கியமாக சொல்கிறது, 26ஆம் தேதி படம் வந்து திரைக்கு வருது. யாழ்ப்பாணத்தில் ட்ரிங்கோ, கண்டி, நுவரெலிய அண்ட் கொழும்பு, இன்னும் பல இடங்களில் தியேட்டருக்கு வருது. நிச்சயமாக போயிட்டு டைம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை பாருங்கள். பார்த்துட்டு குறைநீர்கள் இருந்தால் என்னை சமூக வலைத்தளங்களில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா நீங்கள் இன்டர்வியூவில் இவ்வளோ பேசியிருக்காங்க, ஒன்றுமே இல்லை அப்படின்னு கூட நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ ஆனால் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றது தான் என்னோடய கருத்து. கண்டிப்பாக. அதாவது இந்த நிகழ்ச்சிக்குமே நாங்கள் கூப்பிட்ட உடனே எங்களுடைய திரைப்படம் சார்ந்தும் சரி, எங்களுடைய திரையுலக வாழ்க்கை சார்ந்தும் இந்த இவ்வளவு நேரத்திலும் எங்களோட இணைந்திருந்து சொன்னமைக்கு உங்களுக்கு நன்றிகள். ஸோ கண்டிப்பாக மக்களே எல்லாருமே எதிர்பார்க்கிறது, குறிப்பாக கலைஞர்கள் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விடயம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கான அங்கீகாரம். கண்டிப்பாக நீங்களுமே வந்து இந்த திரைப்படத்தையுமே கொண்டாட வேணும். எங்களை நம்பி நம்ம மண்ணுக்கு வந்திருக்காங்க. ஸோ நம்ம மண் சார்ந்த கலைஞர்களுமே வந்து அங்கே பணியாற்றி இருக்கிறார்கள் அப்படின்னும் பொழுது நாங்கள் எல்லாருமே அவர்களுக்கான ஒரு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்க வேண்டியது எங்களுடைய கடமைப்பாடு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து மார்ச் 26 இதுவே ஆரம்பம் திரைப்படம் வந்து திரையரங்குகளில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு தயாராக இருக்குது. கண்டிப்பாக அவங்களுடைய ஆதரவு கொடுங்க. அவர் சொன்ன மாதிரியே வந்து நீங்களும் பார்த்துட்டு ஒரு ஃபீட்பேக்கை கொடுத்துட்டு போங்க. அது நல்லதோ கெட்டதோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய விமர்சனங்களை முன்வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் தொடர்ந்து எங்களுடைய கலைஞர்களுக்கான ஆதரவையும் அங்கீகாரங்களையும் கொடுப்பீர்கள் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெற்று செல்கிறேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களின் ராஜ். நன்றி நேயர்களே. Go ahead, Craig.